நம்ம ஃபேமிலியில ஒரு 200 பேரை கூப்பிட்டு நம்ம செம்மையா பிரியாணி போட்டு எப்படி இருக்கு பாருங்க. விறகு அடுப்புல செம்மையா பெரிய பெரிய அண்டா டபராலாம் வச்சு செம்மையா சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. கறி வெட்ட போறாங்க, சாணம் பிடிக்கிறாங்க பாருங்க கத்திய. இந்த பிரியாணி இந்த அளவுக்கு ருசிக்கிறதுக்கு காரணம் இந்த ஜீரக சம்பா அரிசி தான். ஃபுல்லா அலைஞ்சாங்க, வையம்பட்டி புத்தானத்தம் எல்லாமே அலைஞ்சாங்க. ஸோ அதுல புத்தானத்துல தான் ஆடு வந்து ஃபேமஸ். இந்த அண்டால இருக்கிறது ஒரு 20 கிலோ கறி. இது வந்து ஃபுல்லா குழம்புக்கு. கிட்டத்தட்ட வந்து 30 கிலோ மீன் பாத்துக்கங்க. அதுல 15 கிலோ வந்து மீன் குழம்புக்கு போயிடுச்சு. நெஞ்சு எலும்பு பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு, அவ்வளவு நல்லது. எப்படி இருக்கு பாத்தீங்களா கறி? இங்க பாருங்க சூப்பரா இருக்குது. இப்போ மட்டன் மட்டும் நான் சாப்பிட்டு பாக்குறேன், ஓகேவா? எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறதுல எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். உண்மையாவே இடையில ஒரு குட்டி கேப் ஆயிடுச்சு. இருந்தாலும் கூட ஒரு சூப்பரான தரமான வேற லெவல் வீடியோவோட தான் இன்னைக்கு நான் உங்களை எல்லாம் மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நம்ம ஃபேமிலியில ஒரு 200 பேரை கூப்பிட்டு நம்ம செம்மையா பிரியாணி போட்டு அப்படியே ஆட்டு குடலு தலைக்கறி எல்லாம் செஞ்சு அசத்த போறோம். சோ அதை தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாவே வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம மட்டும் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. டைம் கரெக்டா 4 மணி ஆயிடுச்சு. நான் வாட்ச் கட்டல, இருந்தாலும் வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது டைம் பார்த்துட்டேன். 4 மணிக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதை வெட்டி முடிச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு 6:30 மணி ஆகும். வாங்க எப்படி இருக்குன்றத பார்ப்போம், ஓகேவா? கமான். இந்த ஆட்டுக்குட்டி எத்தனை கிலோன்னு இருக்கும்? 9 கிலோ வரும். 9 கிலோவா? வா, 9 கிலோ ஆட்டுக்குட்டிங்க. பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு. இது என்ன வெள்ளாடானே? ஆமா, ஏன் எந்த ஊர் ஆட்டுக்குட்டின்னு? இது வந்து புத்தானத்தம் பக்கத்துல. புத்தானத்தம். நேத்து போய் இங்க ஃபுல்லா அலைஞ்சாங்க, வையம்பட்டி புத்தானத்தம் எல்லாமே அலைஞ்சாங்க. ஸோ அதுல புத்தானத்துல தான் ஆடு வந்து ஃபேமஸ். ஏன்னா புத்தானத்துல நம்ம முஸ்லிம்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அங்க போய் நம்ம ஆடு வாங்கினோம்னா கறி வந்து சரியான டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்றதுனாலதான் நல்ல ஒரு கெடா ஆடா சூப்பரா வந்து புடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க பாத்துக்கங்க, 4 மணிக்கு நான் தான் வீடியோ எடுக்க வந்தேன் அப்படின்னு பார்த்தா எங்க அத்தையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க வந்து தண்ணி மோந்து கொடுக்கறதுக்கு இங்க ஹெல்ப் பண்ண ஆள் இல்ல. வீட்டுல எல்லாம் நைட்டு விடிய எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பசங்கலாம் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க. 4 மணிக்கு எஞ்சி வாங்கலாம்னா யாருமே வரல. ஸோ அதனால எங்க அத்தையை மட்டும் நான் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். பாத்துக்கங்க, இவங்கதான் வந்து என்னுடைய அத்தை, என் அப்பாவோட கூட பிறந்த அக்கா. பாத்துக்கங்க, எங்க அத்தை தான் வந்து ஹெல்ப் பண்றாங்க. வெயிட் போட போறாங்க. சூப்பர். ஆடு வந்து அண்ணன் சொல்லும் போது முழு ஆடா 9 கிலோ. இப்ப எல்லாம் உரிச்சு உள்ள இருந்த குடல்லாம் எடுத்தாச்சு. உள்ள வந்து எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த கழிவெல்லாம் போயிடுச்சு. குடல் தனியா எடுத்தாச்சு, கல்லீரல் நுரையீரல் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்ப எவ்வளவு இருக்குன்றத பாத்துருவோம். ஸ்கேல் வந்து 0 பண்ணியாச்சு ஒரு பெரிய அண்டாவை வச்சு. இந்த அண்டா ஃபுல்லா ஆட்டுக்கறி தான் தலைவா. பாத்துக்கங்க எப்படி இருக்கும் இன்னைக்கு. ஆஹா, போடுங்க போடுங்க போடுங்க. மறுபடியும் 9 கிலோ வருது. அண்ணன் வந்து ஒரு 9-9.5 இருக்கும் போல கிலோ. ஒரு 10 கிலோக்கு மேல இருக்குமா ஆடு? இங்க பாத்துக்கோங்க, உள்ள இருக்கிற குடல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஆடு வந்து எத்தனை கிலோ இருக்குன்னா கரெக்டா 8.75 9 கிலோ தான் இருக்கு. 40 கிராம் தான் கம்மி 9 கிலோவுக்கு. கறி வெட்ட போறாங்க, சாணம் பிடிக்கிறாங்க பாருங்க கத்திய. கறி வெட்டுற அந்த கத்திய பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. அண்ணே, பிரியாணிக்கு பீஸ் எந்த ஆடு? இந்த ஆடா இல்ல அந்த ஆடானே? அந்த ஆடுதான், உரிச்சிட்டு இருக்கிற ஆடுதான். ஓகே ஓகே. நெஞ்சு எலும்பு பாத்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு, அவ்வளவு நல்லது. சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்லது. நம்மளே ஆல்ரெடி வந்து நிறைய மட்டன் ஸ்டால் வீடியோ எல்லாம் சூப்பரா வந்து போட்டிருக்கோம். இன்னொன்னு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து நம்மளுடைய மட்டன் ஸ்டால். ஸோ கண்டிப்பா அந்த மட்டன் ஸ்டால் வீடியோலாம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலன்னா நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல உள்ள போய் பாருங்க.
எக்கச்சக்க மட்டன் ஸ்டால் வீடியோ நல்லா போயிருக்கு, நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உண்மையாவே அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். வா ஆடு வந்து இளம் ஆடா இருக்கிறதுனால கொழுப்பே அதிகமா இல்ல. உண்மையாவே சூப்பரா இருக்கு ஆடு. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குது அந்த கறி. பாத்துக்கங்க, அந்த குண்டாங்குள்ள வெட்டி போட்டிருக்கிறாங்க. அப்படியே அந்த கறி ஒண்ணு ஒண்ணு சும்மா அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, அப்படி செக்க செவேர்னு சூப்பரா இருக்குதுங்க. சும்மா ரெண்டு கையிலயும் ரெண்டு கையிலயும் அப்படி அள்ளி வா. அங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா கறி. இங்க பாருங்க சூப்பரா இருக்குது. அடாடாடாடாடா. இங்க பாருங்க அப்படியே அப்பா எவ்வளவு அண்டால பாருங்க. இந்த அண்டால இருக்கிறது ஒரு 20 கிலோ கறி. இது வந்து ஃபுல்லா குழம்புக்கு. அப்படி பாருங்க எப்படி இருக்கு, செக்க செவேர்னு சூப்பரா இருக்குது கறி பாக்குறதுக்கு. அதுக்குள்ளேயே ஈரல்லாம் கூட வெட்டி போட்டாங்க, குழம்புல போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் அப்படியே பாருங்க 5 கிலோ கறி தனியா நல்ல பெரிய பெரிய பீஸா 70 கிராம் பீஸா போட்டு வச்சுட்டாங்க. இது எல்லாமே பிரியாணிக்கு. வா செம்மையா இருக்குங்க. இந்த கறி போட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்து அண்ணன் வந்து குடல் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க, குடல் வெட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ அவ்வளவுதான், அண்ணன் குடல் வெட்டி முடிச்சிட்டாருன்னா கறி எல்லாம் வெட்டி முடிச்சு ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி அண்ட் மட்டன் குழம்பு செய்யறது தான். அது வந்து எப்படியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 மணி ஆயிடும். அதுக்கு இடையில வந்து நம்ம இன்னும் மீன்லாம் வாங்க போயிருக்காங்க, சிக்கன்லாம் வேற வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் அப்படியே சைட் பை சைட் நம்ம பார்ப்போம். ஓகேவா? சூப்பர் தலைவா. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு 11 மணிக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஹோட்டல் கிச்சன்ல தான் நான் நின்றுட்டு இருக்கேன். நம்ம ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் மணவை அரசன். நம்ம மணப்பாறையில இறங்கி அரசன் ஹோட்டல் எங்க இருக்குன்னு கேட்டாவே எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ கறி விருந்துக்கான மெனு வந்து அப்படி ஸ்பெஷலா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியே வாங்கலேன். ஆஹா அடடே, பாத்துக்கங்க நம்ம கிச்சனுக்குள்ள எவ்வளவு பெரிய டபரா வச்சு அவ்வளவு சூப்பரா வந்து மெனு ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. நல்ல விறகு அடுப்புலங்க, எப்படி இருக்கு பாருங்க. விறகு அடுப்புல செம்மையா பெரிய பெரிய அண்டா டபராலாம் வச்சு செம்மையா சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி தர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃபீக் பாய். அவர் யாரும் கிடையாது, மணப்பாறையில அரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு வெஜ்ஜு சாப்பாடு அண்ணன் தான் வந்து கொடுத்தாங்க. ஊரே பேசு பொருளாயிருச்சு, இந்த அளவுக்கு சூப்பரான சாப்பாடு எப்படிப்பா அப்படின்னு. ஸோ அவங்கள வச்சே தான் நம்ம இன்னைக்கு வந்து நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்கிறோம். அண்ணே வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க பாய், என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு சொல்லுங்க. பெரிய பெரிய டபரால போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கீங்களே. மட்டன் குழம்புக்கு கறி வந்துகிட்டு இருக்கு. ரைட், மட்டன் குழம்புக்கு கறி வந்துகிட்டு இருக்கு. சரி அம்மாடி, அந்த பக்கம் பாருங்க சிக்கன் கிரேவிக்கு கறி குட்டியாச்சு. ஓகே, 20 நிமிஷத்துல சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். ஆஹா, சிக்கன் கிரேவி 20 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். மட்டன் பிரியாணிக்கு கறி போட்டாச்சு. இனிமே கறி வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். பிரியாணி ரெடி, அரை மணி நேரத்துல பிரியாணி ரெடி, 20 நிமிஷத்துல சிக்கன் கிரேவி ரெடி. மட்டன் குழம்பு எவ்வளவு நேரத்துல? 1/4 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். 1/4 மணி நேரத்துல ரெடி. அப்ப மொத்தமே சமையல் ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். அப்ப ஒரு 12:30க்குலாம் சாப்பிடலாம். 1 மணிக்கு அழகா சாப்பிடலாம். 1 மணிக்கு அழகா வந்து பிரியாணியை தம் போட்டு உடைச்சு சமையா நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அடடா, இங்க பாருங்க தலைவா, நல்ல ஒரு 4 வகையான மீன் வந்து இந்த கூடை ஃபுல்லா இருக்குது. அந்த கூடையில இருக்கிற மீன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அதுல ஒரு சொட்டு கூட தண்ணி கிடையாது. இந்த ட்ரையான மீனை ட்ரையான மசாலாவில வந்து அழகா வந்து பெரட்டி இங்க பாருங்க இவ்வளவு பெரிய தாம்பளத்தை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வா எவ்வளவு மீனுங்க, கிட்டத்தட்ட வந்து 30 கிலோ மீன் பாத்துக்கங்க. அதுல 15 கிலோ வந்து மீன் குழம்புக்கு போயிடுச்சு. மீதி இதுல வந்து இன்னொரு 20 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 35 கிலோ மீன். A few moments later வந்து இப்போ ரெடி ஆயிட்டோம். இங்க பாருங்க இலை ஃபுல்லா, ஒரு தலவாழை இலை ஃபுல்லா ஒரு கறி விருந்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை மெனுவும் இங்க இருக்கு. நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். ஆடு அறுத்ததுல இருந்து அது சமையல் பண்ணி இப்போ நம்ம இலைக்கு வர வரைக்கும் மொத்த ப்ராசஸ்மே வந்து உங்களுக்கு குட்டி குட்டியா நான் வந்து காட்டிட்டேன். ஏன்னா ஃபுல் ப்ராசஸ் நம்ம வந்து காட்ட முடியாது. ஸோ இங்க பாத்துக்கோங்க என் இலையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பக்கத்துல வாங்க, இங்க பாருங்க சிக்கன் கிரேவி இருக்கு, குடல் இருக்கு. குடல் நல்ல கிரேவி, டைட் கிரேவியா வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமா மட்டன் பிரியாணி வித் மட்டன் பீசஸோட இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ரெட்டிஷா செம்மையா இருக்கு. தால்ச்சா நல்ல எலும்பு மாங்காய் போட்டு சூப்பரான தால்ச்சா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஆனியன் ரைத்தா இருக்கு. ஸோ ஒரு ஃபுல் கறி விருந்து வந்து செம்மையா வந்து நம்ம சாப்பிட போறோம். வாங்க இங்க பாருங்க. வாவ், ரைஸ் வந்து செம்மையா குக் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க பக்கத்துல
தெரியுதா எவ்வளவு கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு தலைவா. இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு பாப்போம். வாவ், எல்லாமே செம்மையா இருக்கு. ஆக்சுவலி எவ்வளவு நெய் வேணுமோ எவ்வளவு எண்ணெய் ஊத்தணுமோ, இன்னொன்னு இந்த மட்டன்லயே வந்து கொழுப்பு இருந்தது. ஸோ அதெல்லாம் சேர்த்து செம்மையா வேற லெவல்ல ரெடி பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிரியாணி இந்த அளவுக்கு ருசிக்கிறதுக்கு காரணம் இந்த ஜீரக சம்பா அரிசி தான். அந்த அரிசி பாருங்க உடையவே இல்லை, அவ்வளோ சூப்பரா இருந்தது. கரெக்டா அவங்க வந்து டைமிங் சொன்னாங்க, 20 மினிட்ஸ் டைமிங்ல தான் நம்ம வந்துட்டு இந்த அரிசியை வந்து ஊற வச்சு டக்குன்னு நம்ம போட்டணும்னு சொன்னாங்க. 40 நிமிஷம் வந்துட்டு நல்லா தம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க மட்டன் பீசஸ் மட்டும் பாருங்க, வா செம்மையா இருக்குங்க மட்டனு. நம்ம பார்த்தோம்ல ரொம்ப இலை ஆட்டுக்கறி, வெள்ளாட்டுக்கறி, நாட்டு ஆடு, வளர்ப்பு ஆடு கிடையாது. நம்ம புத்தானத்துலாம் வாங்கினாங்க. இங்க பாத்துக்கோங்க எவ்வளவு செம்மையா இருக்கு. இப்போ மட்டன் மட்டும் நான் சாப்பிட்டு பாக்குறேன், ஓகேவா, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வாவ், ஆக்சுவலா இந்த மட்டன் ஃபிளேவர் வந்து பிரியாணில இறங்கியிருக்கா இல்ல பிரியாணி ஃபிளேவர் வந்து மட்டன்ல இறங்கியிருக்கான்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சரியான டேஸ்ட்ல இருக்கு. அதாவது எனக்கு பின்னாடி ஒரு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு, ஆனா நான் அதை எதையுமே கண்டுக்கல. நான் ஒரு தனி உலகத்துல இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த மாதிரி சுவையான சாப்பாடு. ஸோ இது எனக்கான விருந்து, நமக்கான விருந்து. அப்ப நான் வந்து அதை ரசிச்சு சாப்பிட மாட்டேனா? இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.